ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இரத்த சோகையை குணப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்தான இந்த செவரொட்டியை வந்து எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த செவரொட்டி வந்து கர்ப்பிணிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதம்னே சொல்லலாம். என்னோடய ப்ரெக்னன்சி டைம்லலாம் எனக்கு வந்து பிளட் இல்லாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வீக் வந்து 9 தான் இருந்துச்சு ஹெச்பி லெவலு. வாரத்துக்கு ஒரு 3 தடவை கொடுத்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வீக் போய் செக் பண்ணும்போது 11 கிட்ட வந்துருச்சு. எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செவரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். செவரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து செவரொட்டியை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிக்கிட்டு அந்த செவரொட்டி மேலே அந்த ஒரு லேயர் ஜவ்வு மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் கையிலலாம் பிச்சு எடுக்கக்கூடாது. கையில் பிச்சு எடுத்திங்கன்னா ப்ளட்டாக வெளியே வந்துடும். ப்ளட்டு வெளியே வந்துச்சுன்னா அது சாப்பிட்றதே வேஸ்ட்டு. அந்த ஜவ்வை வந்து ஒரு லைட்டாக அப்படி தூக்கிட்டு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அது வந்து அந்த ப்ளட்டு வராது. அதுக்கடுத்து ஒரு கடாயை எடுத்துகிட்டு இந்த செவரொட்டியை வெறுமனே அப்படியே போட்டுக்கோங்க. வாஷ் பண்ணதை அப்படியே போட்டுருங்க. போட்டோன்னே ஒரு சவுண்டு வரும், பயப்பட வேணாம். நெக்ஸ்ட்டு அதை 2-3 டைம் பரட்டி விட்டுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரை லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி கருகிரும், நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றுறதுனால. இப்போ அந்த கடாயில் பாருங்கள், அந்த எந்த ப்ளட்டுமே வெளியிலேயே வரலை. நீங்கள் அந்த லேயரை கையில் பிச்சிங்கன்னா இந்நேரம் அந்த கடாய் ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ளட்டாக ஆயிரும். உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்காது, அந்த மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இதை நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கணும். லைட்டாக எந்த கீரலுமே பற்றக்கூடாது. முன்னாடியே இந்த உப்பு அது இதுன்னு எதுவுமே போட வேணாம். வெறும் எண்ணெயை மட்டும் ஊற்றி நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 7 மினிட்ஸில் அது வந்து வெந்துடும். செவரொட்டி வேணும்னா நம்ம முன்னாடி நாளே அந்த ஆட்டுக்கறி கடையில் சொல்லி வச்சாதான் கிடைக்கும். இது வந்து கர்ப்பிணிகளுக்கு மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். எல்லாருக்குமே நல்லது தான். முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுங்க. அதுக்கடுத்து அது வெந்ததுக்கப்புறம் அதை வந்து சிசரில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து கத்தியில் கூட கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கட் பண்ணும்போது ப்ளட்லாம் அதிகளவு ரொம்ப லாஸ் ஆகாது. இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு லைட்டாக சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நான் வந்து சிக்கன் பொடி தான் போட்டேன் லைட்டாக. அது கொஞ்சம் போட்டுட்டு மிளகு சீரகத்தூள் போட மறந்துட்டேன். அது ஆனால் நீங்கள் போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு லைட்டாக அந்த மிளகாய் தூள் வாசனை போகிற வரைக்கும் அந்த லோ ஃப்ளேம்லேயே நல்லா கிளறி விடுங்க கரண்டியில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்த அந்த செவரொட்டியை வந்து அதில் போட்டுட்டு ஒரு 2 செகண்ட் வந்து பரட்டி விட்டாலே போதும். ரொம்ப டேஸ்டியான செவரொட்டி வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி செவரொட்டி சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.